அந்த 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 16வது வசனத்துல பின்பகுதியை, அதாவது அவன் என் ஜனத்தை, அதிலிருந்து நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9:16. அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, ஒரு ஆறுதலின் வார்த்தையை தேவன் அவர்களோடு கூட பேசினதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்களுடைய ஜனத்தின் விண்ணப்பம் என் சமூகத்தில் வந்து எட்டினது, நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் பெலிஸ்தியரினாலே இந்த ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த போராட்டங்கள், ஐயாசுந்தரம் அதிநிமித்தம் அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு காரியங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பெலிஸ்தியருடைய வல்லமை உங்களை வழிமறிக்கும்படியாக, இல்லாவிட்டால் உங்களை ஐயாசுந்தரம் அமிழ்த்தும்படியாக, இல்லாட்ட உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை தடுக்கும்படியாக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு சவுல் அவன் முன்னேறி கொண்டிருந்த பாதையில திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஏழை பள்ளத்தாக்குல வந்து பெலிஸ்தனாகிய கோலியாத் வந்து கூக்குரலிடுகிறான். அவன் வந்து சவுளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடை பண்ணும்படியாக எழுப்பி இருக்கிறான். இன்னைக்கு அது போலதான் என் வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருக்கு நினைக்கிற காரியங்கள திடீர்னு சத்துருக்கள் இப்படி எழுப்புகிறாங்க. அப்படி எழுப்புகிற நேரம் என்ன நடக்குதுன்னா, நீ நல்லா 1 சாமுவேல்ல இருந்தே தொடக்கத்துல இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அங்கே ஒரு பெரிய இழப்பு இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே. அங்கே ஏலியின் மருமகள் சொல்லுகிறாள், 2 குமாரர்களையும் இழந்து போதும், இக்கோ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று. பிள்ளைக்கு பேர் வைக்கிறார் இக்கோபோ. தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று. இந்த பெலிஸ்தேர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஐயா பாளையத்துக்குள்ளே ஒரு பெரிய வெற்றி மாத்திரம் அல்ல, உடன்படிக்கை பெட்டியையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர் சொல்றாங்க, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போயிடுச்சு. இன்றைக்கு ஒரு காலத்துல தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருந்தோம். தேவ மகிமை நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில ஐயா சொல்ற இஸ்ரவேலுடைய அந்த ஆண்டவரே மகிமை அற்று போகத்தக்கதாக இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இழந்து நிற்கிறோம். அன்றைக்கு ஆதியாகமத்துல தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, ஐயா சொல்றோம், அன்றைக்கு மகிமை இழந்து போன ஆதாமை போல ஐயா சொல்ற இன்னைக்கு ஏதோ ஒரு மகிமை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அந்த மகிமையை திரும்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்த இடத்துல மறுபடியும் இந்த தேவ மகிமையை நமக்குள்ளே கொண்டு வரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார். சத்துருவின் வல்லமைகளை நீக்கி ஐயா தேவ மகிமை மறுபடியும் உங்கள் எல்லைகளுக்குள்ளே கொண்டு வரும்படியாக தேவன் விரும்பினார். சொன்னார், இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கிற, நீ கண்ணீர் கொண்டு விட்டுக் கொண்டிருக்கிற, என்றைக்கு மறுபடியும் ஆண்டவரே சோதரன் என்னுடைய வாழ்க்கையில மகிமை திரும்பவும் நினைச்சு கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பங்கள் என் சமூகத்திலே வந்து எட்டினது. அல்லேலூயா. சொல்றாங்க, பெருமூச்சுன்னா கண்ணீர் எல்லாம் எல்லாமே முடிஞ்ச பிறகு கண்ணீர் விடவே எனக்கு சுத்த பலன் இல்லாத ஒரு நேரத்தை தான் ஒரு மனுஷன் பெருமூச்சை விடுவான். அல்லேலூயா. அந்த பெருமூச்சை விட்டு கொண்டிருந்தாலும் இன்னைக்கு அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு உனக்காக தேவன் உன்னை கடாட்சிக்கும்படியாக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு வந்த ஒரு வார்த்தை, ஐயா சொல்றோம், நான் அந்த ஜனங்களை கடாட்சிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதற்கு தேவன் செய்த காரியம் என்ன அப்படின்னு நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு சாமுவேல் 9:3 கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் சவுலை நோக்கி கூட்டிக் கொண்டு தேட புறப்பட்டு போய் என்றான். இங்க பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார்.
இந்த பணிகளை நிறைவேற்றும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயா சுந்தரம் நான் ரட்சிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு மனுஷனை அவங்க தகப்பன் சொன்னாப்ல, நீ போ, கழுதைகள் காணாமல் போய்விட்டது, ஒரு மனுஷனை உன்னோடு கூட அழைத்து கொண்டு போ, காணாமல் போன அந்த கழுதைய தேடுன்னு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் அந்த கட்டளைக்கு இணங்கிறவனாய் அவன் தேட புறப்பட்டு போனான். 4வது வசனம் வாசித்து பாருங்கள். அவனுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஐயா சொல்ல, ரட்சிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுடைய காரியத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் 4வது வசனம். எப்பிராயீம் மலையிலும் செலிஷா நாட்டையும் கடந்து போனான். காணாமல் கடந்து போனான். அங்கேயும் காணாமல் உருவ கடந்து காணவில்லை. வந்த போது அப்படிதான் பாருங்க, தேவன் தெரிந்து கொண்ட மீட்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனுடைய நிலைமை என்னன்னா, அவன் கழுதையை தேடி போனவன் கழுதைதானே அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையா இல்லாதபடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்க தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க எப்படி அதை தேடுகிறீங்க என்பதை ஐயா இன்னைக்கு கணக்கில் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாதாரணமா ஒரு மந்தையில் இருந்த ஒரு ஆடை ஒரு கரடி எடுத்துட்டு போயிடுச்சு. நம்ம என்ன நினைப்போம்? கரடி கையில விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துரும் சொல்லிட்டு நம்ம விலகி இருக்கதான் செய்வோம். ஆனா தாங்கி பாருங்க ஐயா ஸ்தோத்திரம், அந்த கரடியை பின்தொடர்ந்து போய் அந்த ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல ஏனோதான் செய்ய, அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் வாயில் ஆகப்பட்டுச்சு. அவன் சொல்றான், சிங்கத்தின் வாயிலிருந்து அதை மீட்டு கொண்டு வந்தேன். அவன் சொன்ன சாட்சி அதுதான். சவுல் கேட்கிறான், அவன் யுத்த வீரப்பா, நீ என்னப்பா செஞ்சிருக்கன்னு சொன்னா நீங்க கேட்பாங்க, இந்த வேலைக்கு உன்னை சேர்க்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்பாங்க. அல்ல அடுத்த ஒரு கம்பெனியில போவோம். அப்ப என்னன்னா, நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போடுவோம்? வேற யாராவது ரெஸ்யூமை கூட நம்ம வந்து காப்பி அடிச்சு எழுதுகிறத ரொம்ப கரெக்டா பண்ணிடுவோம். பாத்தீங்கன்னா, ஆனா தாவீது சொன்னா பாருங்க, ஒரு முறை என் ஆட்டை பிடிக்க ஒரு கரடி வந்தது, அந்த கரடியை அவன் கையிலிருந்து தப்புவித்தேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றான், ஒரு சிங்கம் வந்தது, சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சித்தேன். அதை போல இந்த கோலியாத் எனக்கு முன்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டு, அதான் மனுஷன் சொல்ற, ஒரு மனுஷன் தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறதை கண்டா அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் யாருக்கு முன்பாக நிற்பானா? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாய் மாற்றுவேன். அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 31வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. உம்மிடத்தில் இருந்து உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அடியவில்லை, தின்னவில்லை, கொண்டு வராமல் உத்தரவாதம் பண்ணினேன். அல்லேலூயா. அப்படி நான் உத்தரவாதம் பண்றேன்னா, என் பொறுப்புல, என் வேலையில, எனக்கு கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணியில ஐயா ஸ்தோத்திரம், எனக்குள்ளே நம்ம எல்லாமே உயர்வுகளை பத்தி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவனை உயர்த்திட்டாங்க, என்னைய உயர்த்தல. இதுதான் பெரிய கவலை இன்னைக்கு. ஆனா உன் உயர்வுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்துல நீ என்ன செஞ்ச? அதை கால்குலேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஐயா உன்னை அறியாமல், ஐயா உன்னை மானிட்டர் பண்றதுக்கு சிஸ்டம் இன்னைக்கு வந்துருச்சு. நீ லேப்டாப்ல இருக்கிறியா, இல்ல வேற ஏதோ சைட்டுக்குள்ள போயிட்டு இருக்கியா, நீ எத்தனை மணி நேரம் உண்மையா வேலை பார்த்த, எத்தனை மணி நேரம் ஸ்லீப் மோட்ல இருந்துச்சு, எத்தனை மணி நேரம் நீ எந்த சைட்ல இது பண்ண, எல்லாத்தையுமே அங்கே கணக்கு பாருங்க. அதே மாதிரி தான் யாக்கோபு சொல்றா பாருங்க, ஒரு சினை கூட அழியவில்லை. உம்மிடத்தில் இருந்தே 20 வருஷம் வேலை பார்த்தையா, ஒரு சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. சொல்ல முடியுமா? ஒரு பொருளை கூட, ஒரு குண்டு செய்ய கூட ஆபீஸ்ல இருந்து நான் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்ல முடியுமா?
அல்லேலூயா. என் சுய பிரயோஜனத்துக்காக நான் யூஸ் பண்ண சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட உத்தமத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்னா ஊழியக்காரரை பத்தி தான் ரொம்ப பேசுவோம். காணிக்கை எடுத்தாரு. நம்ம வேலையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அங்க சரியா இருந்தாலும் இங்கேயும் நம்ம சரியா பண்ண முடியும். எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் ஒரு காய் வளர்ந்து தபால் எடுத்தாங்கன்னா அது கஷ்டப்பட்டு வளர்த்தது. நீங்க பாட்டு இப்ப நான் எடுத்துட்டு போயிருவேன். என் வீட்டுல மத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? ஊழியத்துக்கு வந்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச தொடங்கிடுவாங்க. முதல்ல என்ன தெரியுமா? நமக்கு டிசிப்ளின் வேணும். ஒரு இடத்துக்குள்ள போனோம்னா இதை எடுக்கலாமா, அவங்க என்ன காரியத்துக்காக இதை பண்றாங்க, இதை நம்ம டக்குன்னு எடுத்து அது ஒரு சின்ன காரியமா கூட இருக்கலாம். ஆனா முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அடுத்தவனுடைய வேலைக்காரனை இச்சியாத, அடுத்தவனுடைய பொருளை இச்சியாத, அடுத்தவனுடைய காரியத்தை இச்சியாதே தேவன் சொல்லி இருக்கிறார். முதல்ல உங்களுக்கு வேண்டியது ஒரு சுய கட்டுப்பாடு. கொடுத்தா வாங்கிக்கும், இல்லாட்டி எதுக்கு போய் நம்ம தேவையில்லாம அது அவங்களுக்கு தேவையே இல்லையோ. கடைசியில அவர் சொன்னாரு, நான் எப்பயுமே முதல் பழத்தை எடுத்து தசம பாகத்துக்கு தான் வைப்பேன், ஆண்டவருக்கு வைப்பேன். அதை பிடிக்கிட்டாங்க. நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை வித்தியாசம். ஒரு இடத்துக்குள்ள போகிற பொழுது, ஐயா சொல்றேன், ஒரு வேலைக்குள்ள போகிற பொழுது இது தேவையுள்ளதோ தேவையில்லாத நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா ஒரு ஒழுக்கத்தோடு நம்ம செயல்படுகிறது ஐயா அவசியம், ரொம்ப முக்கியம். அங்கதான் சொல்ல பாருங்க, சினை அறியவில்லை உத்தரவாதப்படினேன், ஆனா பாரு களவு போனதை என் கையிலே கேட்டு வாங்கினேன். அல்லேலூயா. அப்படின்னா நீ ஜாக்கிரதையா இல்ல, உன்னாலதான் அப்படி நடந்துருச்சு. நீ மாத்திரம் கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா திருட எப்படி வந்து எடுத்துருப்பான்? உன் கைய பொறுப்பியா? இவர் வந்து அதை அப்படி செஞ்சுட்டான், இவன் எப்படி செஞ்சுட்டான், இவன் தூங்க உன்னை எதுக்கு பொறுப்புல வச்சிருக்கு? அல்லேலூயா. ஒரு லீடர் தான் உத்தரவாதி. நம்மளும் மத்தவங்கள மாதிரியா அவன் மேல இவன் மேல ஆதாம மாதிரி ஒய்ஃப் தான் பண்ணா, அப்படி கிடையாது. தோட்டத்தை காக்கிற பொறுப்பு தேவன் ஆதாமுடைய கையில கொடுத்திருந்தார். அவன் பண்படுத்தவும் செய்யணும், காக்கவும் செய்யணும். அல்லேலூயா. அவங்க அப்படி செஞ்சதுனால அப்படி செஞ்சதுனால சொல்லிட்டு ஐயா யாரோ சபையில ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, யாரோ ஒரு விசுவாசி தப்பு பண்ணா கூட பழி எங்க போகும்னா பாஸ்டர் தான் பொறுப்பு. யார் லீடரோ அவங்க தான் பொறுப்பு. அப்ப நீ கவனமா இல்லைன்னா ஐயா சொல்றோம் பாருங்க, களவு செய்யாத போனதும் உத்தரவாதம் பண்ண பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாய் நம்ம செயல்பட வேண்டியது அவசியம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, 40 வசனம் பாருங்க, பகலிலும் வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்காக தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். யாக்கோபுடைய ஆசீர்வாதம், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. யாக்கோபனை ஆசீர்வதிப்பே சொன்னாரு. ஆனா குறுக்கு வழியில் இல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சும்மா வராது, பாடுபடணும், பாடுபட வேண்டியதா இருக்கிறது. பகலும் பார்க்க முடியாது, இரவும் பார்க்க முடியாது, வெயிலும் பார்க்க முடியாது, குளிரும் பார்க்க முடியாது. எங்க பாஸ்டர் தான் எனக்கு முன்னுதாரணம் சொல்றாரு. நேற்று திருநெல்வேலியில் இருக்காரு, இன்னைக்கு காலையில 11 மணிக்கு 3 மணிக்கு வந்தவரு. என்னை 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலம் சாப்பிடல, நைட்டு நான் கொஞ்ச நேரம் படுத்து நைட் ப்ரேயர் இருக்கு, நீங்க போய் படுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு டிஃபன் வாங்கி வர சொல்லிட்டு நைட்டு டிஃபன் வாங்கி கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் படுத்து அவர் சொன்னா நீங்க ப்ரேயர் நடத்துங்க நைட் சொல்லிட்டு ஐயா 2 மணி வரைக்கும் அவர் இந்த மெசேஜை கொடுத்துட்டு முடிச்சிட்டு தாங்க வெளியில போறாரு. அவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள நான் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியுது தலைக்குள்ள ஏதோ ஒரு காரியம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அப்படியே மெசேஜை நடத்திக்கிட்டு இருக்கேன், மெசேஜை முடிச்சேன், அடுத்த நிமிஷம் சொன்னேன் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க சொன்னேன். ஆஸ்பத்திரியில போனா பிரஷர் வந்து 190 மேல, கீழே வந்து 210 எனக்கு தெரியுது. அட்மிட் ஆகி இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அல்லேலூயா. ஐயா அதை கண்டெல்லாம் பயப்படுறாங்க கிடையாது, தேவன் அர்ப்பணிப்பை பார்க்கிறார்.
முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னால அதான் சொன்னாரு, ஐயா உப்பு சாரமத்து போனால் எதிரால் சாரமாக்கப்படும். முதல்ல அர்ப்பணிப்பு தான். அதனால சொல்ல, கலப்பையில கை வச்சிட்டியா, அர்ப்பணிச்சிட்டியா, அப்புறம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஐயா ஒரு உத்தரவாதம் எடுத்து கர்த்தர் கையில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்னா, அந்த கல்லையை தேடுகிற பொழுது ஒரு உத்தரவாதம் எடுத்து தேடினது போல உன்னை ஒப்பு கூட. 1 சாமுவேல் 9 ஆச்சு. நோக்கி என் தகப்பன் விட்டு திரும்பி போவோமா என்றான். நான் திரும்பி சொல்றேன், நீ ஓடின ஓட்டத்துல உன்னை அனுப்புனவங்க உனக்கா இன்னைக்கு கவலைப்பட்டிருக்காங்களா? அந்த பையன் எவ்வளவா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனவங்க கவலைப்படுவார்கள் என்று எண்ணி திரும்பலாம் நினைச்சானா? அப்ப நமக்கு வேலை கொடுத்தவர்களா இருக்கலாம், இல்ல நம்மள ஒரு காரியத்தை செய்ய ஒருத்தங்க கொடுத்துட்டு எவ்வளவு தூரம் அவன் வேலை செய்யறான், அவனே போதுப்பா நிப்பாட்டு என்னைக்காவது சொல்லுகிற அளவுக்கு நம்ம செஞ்சிருக்குமா? அவன் வேலையை கொடுத்து நிக்க போயிருப்பாங்க, நம்ம எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சு வீட்டுக்கு போய் டக்குன்னு வந்து தூங்கிட்டோம். அல்லேலூயா. நமக்கு அந்த அர்ப்பணிப்பு இல்லைங்க. அவன் எப்ப திரும்பி போனான் தெரியுமா? திரும்பி போக தகப்பன் கவலைப்படுவார்னு ஐயா சொல்ல போகிற அளவுக்கு அவனுடைய வேலையில உத்தரவாதம் இருந்தது. சபையில தான் சரி, ஐயா சொல்றான், ஐயா உனக்கு வேலை கொடுத்தவங்க நம்மளை குறித்து கவலைச்சா எவ்வளவு நல்லா பண்றாங்க, எவ்வளவு நேரம் எடுத்து பண்றாங்க, எவ்வளவு காரியங்களை நேர்த்தியா பண்றாங்கன்னு சொல்லி அவங்க கவலைப்பட திரும்பி போற நேரம் வேலைக்காரன் திரும்பி போகாது. நான் சொல்றேன், சில நேரங்கள நீங்க எக்ஸாஸ்ட் ஆயிருப்பீங்க, இல்ல சில நேரங்கள போதும்னு அப்படி நீங்க முடிவெடுத்து திரும்பி போகலாம் நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீ திரும்பி போகாத, இன்னும் முயற்சி பண்ணு, கர்த்தருக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கிற இனிமேல் என்னால போக முடியாது, இனிமேல் என்னால இதோட பயணம் பண்ண முடியாது, அங்க வந்துதாரு அந்த சைடு ஒரு இது இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணிப்பா, அதனுடைய மகிமையை நான் வெளிப்படுத்துவேன்னு சொன்னாங்க. 1ஆம் தேதி இங்க வச்சு நான் இந்த மெசேஜ் தான் கொடுத்தேன். அப்ப நான் திரும்பி போகாதன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். அப்ப ஒரு பிரதர் வந்திருந்தாரு, கடைசியில வந்தாரு. நம்ம நாங்க சென்னையை விட்டு நான் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டேன், ஊருக்கு போயிடலாம் நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டே சொன்னாரு. ஆனா பாஸ்டர் அந்த வார்த்தை என்னை பயங்கரமா தொட்டுச்சு, நீ திரும்பி போகாத, உனக்கு ஒரு வழியை வைத்து இருக்கிறான்னு சொல்லி நான் பிளானை கேன்சல் பண்ணிட்டேன் பாஸ்டர். திரும்பமாய் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. அது நம்ம சோர்வு தான். சில நேரங்கள்ல ஐயா சொல்ற பலவிதமான கவலைகள் இல்லாவிட்டா இன்னொரு காரியம் சொல்ற பாருங்க. இன்னைக்கு நம்ம செக் 13 பவுலும் அவர்களும் கப்பல் ஏறி பிரிந்து திரும்பி போனான். இதான் பவுலுடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி ட்ரிப். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே அனுப்புறாரு. அவன் அந்தியோகியா அந்த சபையில இருந்து கொஞ்ச நாள் இருந்த பிறகு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை உனக்கென்று உன் ஊழியத்துக்காக உன்னையும் நான் பர்னபாவையும் பிரித்தெடுத்தேன், பர்னபாவையும் சவுலையும் பிரித்தெடுத்தேன். இப்ப நான் அனுப்ப போகிறேன், நான் அனுப்புகிற எல்லா திசையிலும் போய் நீ என்னை திருவிழா பற்ற வேண்டும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அப்பதான் கூட மார்க்கையும் கூட்டிக் கொண்டு போறாங்க. இப்ப இந்த ட்ரிப்ல போயிட்டே இருக்கும் போதே இந்த பெர்கே பட்டணத்துக்கு வந்த பொழுது மார்க் எங்க போயிட்டாரு? திரும்பி போயிட்டார். அல்லேலூயா. இங்க அதுதான் பிரச்சனை. எருசலேமுக்கு போய் உட்கார்ந்தார். இப்ப அடுத்த நிமிஷம் ஒரு சின்ன பிரச்சனை வருது பாருங்க. வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 36வது வசனம்.
நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் பாருங்கள் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றார். அவரோ பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். ஹல்லேலூயா. அல்லாஹ் புரிந்துள்ள ஒழுக்கம் இல்லாதவர்கள், இன்டிசிப்ளின் பீப்பிளை வச்சு நீ ஊழியம் பண்ண முடியாது. பவுல் அதுல ரொம்ப கரெக்டா இருந்தான். நீங்க விசுவாசிகளா இருந்துக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது, ஒரு ஊழியத்தை தேவன் உங்க கையில கொடுக்கிறார்னா, மார்க் என்ன செஞ்சுட்டா போய் இருக்கா எருசலேமை பிரிந்து, நம்மை விட்டு பிரிந்து எருசலேம்ல போய் உட்கார்ந்தா, இப்ப பரமா சொல்றான், ஐயா திரும்பி இரண்டாவது ட்ரிப்புக்கு திரும்பி போய் என்ன இருக்காங்க எப்படி இருக்காங்க பார்க்க போறேன்னு சொல்றான். அப்ப பவுல் வந்து பயங்கரமான டிசிப்ளின் உள்ள ஆள். சில நேரங்கள்ல டிசிப்ளின் உள்ள ஆள் தான் சாதிக்க முடியும். அதனால சொன்னாரு, ஒழுங்கற்று இருப்பாயானால் அவர்களுக்கு புத்தி சொல். ஒழுக்கம் உள்ளவர்களை வச்சுதான், ஐயா ஒரு நாள் நான் காலைல எழுந்தேன், ஒரு நாள் நான் மத்தியானம் வருவேன், இல்லாட்டி இப்படி அந்த ஒழுக்கமத்துல கரெக்டா டிசிப்ளின் எவன் ஒருத்த ஃபாலோ பண்ணானோ அவன் வாழ்க்கையில அவனுடைய அச்சீவ் பண்ற லெவல் வேற வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் அந்த பவுல் சொன்னாரு, அவன் வாய்க்கில்லாத ஆளு, அவனெல்லாம் கூட்டிட்டு போவான், அவன் பிரிந்து போற ஆளு. இப்ப பர்னபாவும் மார்க்கும் சொந்தக்காரன். அப்ப இருக்கிற என்ன நினைச்சுன்னா, பர்னபாவை விட்டுட்டு சீலாவை கூட்டிக் கொண்டு போனான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம ஊழியத்தை இழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எப்படி வந்துக்கலாம், திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் ஒழுங்கற்ற நிலைமையில ஐயா சுந்தரம் ஐயா நம்ம வாழ்ந்து ஊழியத்துல நம்ம இணைந்து போக முடியாது. 2 பேர் ஒருமித்தால் ஒழிய அது இணைந்து போக முடியாது. அல்லேலூயா. வரலன்னா ஏன் வரல, ஏன் இன்னைக்கு பிரேயருக்கு வரல சொல்ல தெரியும். நம்ம ஒரு எதிர்பார்ப்போட வருவோம், வந்தா இவர் வரமாட்டார். அது அல்ல, இது எனக்காக நான் பண்ணல, தேவனுக்காக பண்றோம். தேவனுடைய ஊழியம், தேவனுடைய காரியம். தேவன் ஐயா சுத்தம் உன்னை குறைவா இருக்கிறதை ஒழுங்குபடிக்கும் தான் உன் மேல மூப்பர்களை வச்சிருக்கிறார், உன் மேல அதிகாரங்களை வச்சிருக்கிறார். இளைஞர்களே, உங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அப்பதான் ஏற்ற காலத்தை கட்ட முயற்றுவார். ஒரு ஆபீஸ்க்கு சம்பளம் வாங்குற இடத்துல போறதுக்கு எவ்வளவு வேகமா அனுப்பி விடுறோம். ஒரு ஆபீஸ்ல ஒரு சம்பளம் வாங்குற இடத்துல போறேன்னா எத்தனை பேருக்கு கால் பண்ணி சொல்றோம், ஏன் அப்படின்னா அந்த வேலை தடையாயிடக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி அப்படி சொல்ல முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், அவன் பிரிந்து போனான். ஆனா மார்க்குடைய வாழ்க்கையை நீங்க பின்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் பேதுருவோடு இணைந்து பாபிலோன் பட்டணத்துல போய் ஊழியம் செய்து பின்னாட்கள்ல பவுல் சொல்றாரு, இப்பொழுது அவன் நமக்கு பிரயோஜனம் உள்ளவன், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீ பிரயோஜனம் உள்ளவனாய், ஒரு ஒழுக்கம் உள்ளவனாய் ஊழியத்தை மாறுபடியாகத்தான் தேவன் சில ஐயா சொல்றோம் பட்டறைகளுக்குள்ளே உன்னை வைத்து, நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், உன்னை மெருகூட்டி கொண்டிருக்கிறான். எதை தெரியுமா? இந்த ஒழுக்கக்கேடா இருந்தா ஒழுக்கக்கேடா இருக்கிறது குறித்து சொல்லுகிற ஒரு இடத்துக்குள்ள வச்சிருப்பாரு. அதான் ஆண்டவர் சொல்லுவாரு, ஐயா சொல்றோம் ஒழுக்கத்தவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேர்ச்சிகள், பலவீனர்களை தாங்குங்கள். இப்ப ஒரு குள்ளன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான், பொண்ணுக்குள்ள ஒரு இம்பியூரிட்டி இருக்கு. என்ன செய்வான்? ஹீட் பண்ணுவான். சில கடிந்து கொள்ளுதல் வரத்தான் செய்யும். ஆனா கடிந்து கொள்ளுதல் வரும்போது நீதிமான் என் தலையை ஒட்டுகிற பொழுது அது எப்படி இருக்குமா? எனக்கு எண்ணெயை போல இருக்கும். அவர்கள் இக்கட்டிலே நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஆனார் என்ன செஞ்சா? சாராள் அவருடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததி. குழந்தை இல்லைன்னு ஒண்ணு சாதாரணமாக கிடையாது, அது வாக்குத்தத்தத்தின் சந்ததி. ஆகார் வந்து மாம்சம். இப்ப மாம்சத்தை எடுக்கிறதுக்காக தேவன் எங்கேயோ ஒரு இடத்தை வச்சிருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கணும், வச்சு உருவாக்குறாரு. இது என்ன செய்யுது? அவன் கடிந்து கொள்ள உடனே அது எப்படி நீங்க சொல்லலாம்? சிலர் பாருங்க, சொன்ன உடனே சர்ன்னு எழுது.
எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் ஒடுக்கதான் ஒரு இடத்துல வைப்பாரு. கையையும் காலையும் கட்டி ஈசாக்க மாதிரி பலிபீடத்தை இருந்தா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சம்பளம் வாங்குறவங்க பேச மாட்டோம், ஆனா சர்ச்சில் பேசுவோம் ஈஸியா. சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளவு கேவலமா. நான் அரிசி கடையில பார்ப்பேன், கெட்டவன் வச்சு சொல்லுவாரு, ஆனா கம்மன் இருப்பாங்க. ஆனா சர்ச்சில் மாத்திரம் பார்த்தா எங்க ஊரு வேண்டாம் பெரிய ஊச்சாலியா, எங்க ஊரு ஊச்சாலியா, அவன் எப்படி சொல்லலாம்? அல்லேலூயா. அவர் சொல்ல வைக்கிற காரணம் தான், நீ சமுதாயத்துக்குள்ள போகிற பொழுது, ஒரு நாள் சமுதாயத்துக்குள்ள புறப்பட்டு போகிற பொழுது, ஐயா சொல்ற நீ ஐயா ஒரு சாட்சியான ஒரு மகனாய் விளங்கும்படியாகத்தான் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை உடைக்க நொறுக்க ஐயா சொல்ற அடிமைப்படாத ஆகாரே அடங்கிய என்று சொல்கிறார். வேக ஓடியாச்சு, நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட். எல்லாரும் ஓடுற காரணம் என்னன்னா, நான் செஞ்சதான் கரெக்ட், நான் செஞ்சதான் கரெக்ட். என் பாஸ்டர் ஒரு ஃபேமிலிக்கு அனௌன்ஸ் கொடுத்தாரு, நீங்க அங்க இருந்து பார்த்தா 9 தெரியும், அவங்க இருந்து பார்த்தா 6 தெரியும். உடனே இது 6 நீ நின்று அது 9 நின்னா இப்ப எப்ப சண்டை முடியும்? அல்லேலூயா. கொஞ்சமாவது புரிஞ்சு கொண்டு நடங்க. ஆகார் மாம்சம் சொல்லுவோம், ஆனா ஆண்டவர் சொல்ற போய் அடைக்கிறேன்னு சொன்ன உடனே வெக்கப்படல, கோபப்படல. ஆண்டவரா சொல்லி ஆண்டவரை கேட்டாரா? எந்த இடத்துல வெளியே வந்தாலோ அதே இடத்துக்குள்ள போய் அடங்கி இருக்க பழகினான். அல்லேலூயா. நான் சொன்ன தேவ சத்தத்துக்கு, தேவ கடிந்து கொள்ளுதலுக்கு ஐயா எவன் ஒருவன் அடங்கி இருக்கிறானோ ஐயா அவருடைய வாழ்க்கையில தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியுங்க. அல்லேலூயா. நீங்க வாக்குத்தத்தம் நிறைய வரதெல்லாம் பார்க்காதீங்க. நான் திரும்பமா சொல்றேன், ஐயா என்னை எது கடிந்து கொள்ளுதோ, ஆண்டவர் சொன்னாரு, தீமோத்தேயை பார்த்து பவுல் சொன்னாரு, அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லு, அவர்களுக்கு விசுவாசத்தில் ஆரோக்கியமாய் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லு. எல்லாரும் கடிந்து கொள்ள முடியாது. உடனே மனைவி கணவனை கடிந்து கொண்டு புத்தி சொல்லிட முடியாது, தப்புன்னு. அது ஒரு அதிகாரம் தேவன் வச்சிருக்காரு. மூப்பர்களை உருவாக்கி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நற்சாட்சி பெற்றவர்களை வச்சிருப்பாரு, பணத்தாசை இல்லாதவர்களை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள தேவன் சில நேரங்களை ஐயா சுதம் பேசாத மிருகம் ஐயா சுதம் தீர்க்கதரிசி மதிகேட்டை தடுக்கும்படியாக கடிந்து கொண்டதாம். மதிகேடு நமக்குள்ள இருக்குல்ல. அல்லேலூயா. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஐயா சுதம் பாருங்க, அந்த அந்த பர்னபா அந்த மார்க்கு கொஞ்ச நாட்கள் அவங்க ஊழியர்களை இழந்தாங்க. அல்லேலூயா. மார்க்கு பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு போனான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சொந்தம் என் ஜாதி என்னுடைய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பிணைக்கப்பட்டு ஐயா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனாலதான் நிறைய பேர் உருவாக்கப்பட முடியல சபைக்குள்ள. நீங்க ஒரு காரியம் கடிந்து கொண்டீங்கன்னா என் ஜாதிக்காரனை சொல்லிட்டாங்க, என் ஊர்க்காரனை சொல்லிட்டாங்க. தப்பு பண்ணிய தப்பு பண்ணி சத்தியத்துக்கு நேராக நீ சத்தியத்தை வச்சு பேசு. அவன் இப்படி சொல்லிட்டான், இதை இப்படி சொன்னா, ஏன் என்ன சொன்னா, சத்தியத்தைப்படி நடந்தாயா இல்லையா? அடங்கி. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஐயா சொல்றான், ஐயா ஆபிரகாம் போய் சொன்னா, இப்படி சொல்றா சாராள். ஆண்டவர் சொன்னாரு, சாராள் உனக்கு என்ன சொல்றாளோ கீழ்ப்படிந்து நடக்க சொல்றா. ஆபிரகாம் பேசினா பயங்கரமா பேசிருக்கான். அது எப்படி சாராள் அப்படி சொல்லலாம் பேசிருக்கான்? ஆண்டவர் சொன்னாரு, சாராள் சொன்னது கீழ்ப்படி சொன்னா, அடுத்த நிமிஷம் ஆபிரகாம் கீழ்ப்படிதான். பிரச்சனை என்ன தெரியுமா? யார் சொல்றாங்க, எது சொல்றாங்க இரண்டாவது காரியம். ஆனால் ஆண்டவர் சொல் சிலரை வைத்து நமக்கு புத்தி சொல்லுகிற பொழுது, நம்மை கடிந்து கொள்ளுகிற பொழுது அடங்கீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் திரும்பி போனான், பங்கை இழந்து போனான். ஆனால் கொஞ்ச நாள்ல ஒரு இடத்தை வச்சு தேவன் உருவாக்கி மறுபடியும் பவுலோடு இணைத்துக் கொண்டு ஓட வைக்கிறார். நான் சொல்றேன், ஐயா திரும்பி போகாத. திரும்பி போனா சில நேரங்கள்ல சில நாட்களை இழந்து போவாய், சில வருஷங்களை இழந்து போவாய், தேவன் செய்ய வைத்த பொறுப்பை இழந்து போவாய், தேவன் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அடையாமல் போவாய். ஆனால் சொல்றேன், ஓடிப்போ.
முன்னாடி நடந்து பார். அங்கே கர்த்தர் அடுத்த லெவல்ல பேசுறாரு பாருங்க, வாசிக்கலாம் 6வது வசனம். அதற்கு அவர், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். பாருங்க, அவன் வேலைக்காரன் சொல்றான், ஐயா இந்த பட்டணத்துல தேவனுடைய ஒரு மனுஷன் வருகிறார், ஐயா இருக்கிறார், அங்கே போவோம், ஒருவேளை தேவனுடைய வழிகளை நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. ஏன் தேவனுடைய மனுஷனுக்கு ஐயா சொல்றாங்க முக்கியம் கொடுக்கறானா? தேவனுடைய வழிகள் போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஐயா நீ தேடுகிற கழுதைகள் அகப்படாமல் இருக்கலாம். ஐயா ஒருவேளை ஐயா இந்த பெலிஸ்தருடைய வல்லமைகள் உன்னை மேற்கொண்டு இருக்கலாம். சில நேரங்கள்ல கர்த்தர் ஏன் சில நேரங்கள் உன்னை தேட வைக்கிறார்னா, ஐயா தேவனுடைய வழிகளை நீ அறிந்து கொள்ளும் படியான ஒரு இடத்திற்குள்ளே நீ கடந்து போகத்தக்கதா. ஒன்று நான் சொல்ல போனா, சிலரெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க உடைக்கிற வரைக்கும் தேவன் சில நேரங்கள் அடைய வைப்பார். அல்லேலூயா. சில சிச்சைகளுக்குள்ள கடந்து போக வைப்பார். நீ யோசிச்சு பாருங்க, இளையகுமார் போனல, எல்லாம் செலவழிஞ்சு போச்சுல, அப்பயே திங்க் பண்ணலாம்ல, செலவழிஞ்சு போயிடுச்சு. அப்ப என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறான்? ஒரு பட்டணத்து குடியானவன் ஒருவன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் நான் ஒட்டி கொள்வேன். மனுஷன் என்ன பாத்தீங்களா? அப்ப கூட அப்ப தகப்பன் வீட்டுல திங்க் பண்ண முடியலையே, இவர் போய் ஒட்டி கொள்றாரு. இப்ப அவன் பண்ணிக்கு கொடுக்கிற உணவை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன் இப்படிப்பட்ட நிலைமைனா, ஏன் எனக்கு இப்படி பாரு, எங்க பாரம்பரியம் என்ன தெரியுமா, எங்க குடும்பம் என்ன தெரியுமா, நாங்க எந்த கிறிஸ்தவ பின்னணியில இருந்து வந்து தெரியும். இப்ப நீ ஆண்டோட பிள்ளை போயிருக்கப்பா, இப்ப போனதுன்னா என்ன, தவிட்ட கொடுத்தானா நீ அதை திங்க் பண்ணுவ, புத்தி தெளிவு அப்பதான் வரும். அல்லேலூயா. அவர் தீமைக்காக நம்மை ஆண்டவரை சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் ஐயா சொல்றோம், சில நேரங்களில் அலைய விடுகிற காரணம் என்ன? ஐயா வச்சிருக்கிறார், ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. தேவனுடைய வழிகளை நீ அறிந்து கொள்ளும்படியாக ஐயா சொல்ற கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக விரும்புகிறார். ஐயா அவர் உனக்கு தன்னுடைய வழியை போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கழுதையை மாத்திரம் வைக்கல, அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இஸ்ரவேலின் சகல அபேட்சையும் உன்னை நாடுகிறது. அல்லேலூயா. நினைக்கிற தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அதான் ஆண்டவர் சொல்ற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. திரும்பமா சொல்லுகிறேன், நீ தவிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, ஒருவேளை சாப்பாடு போதுன்னு சொல்லுகிற, இல்ல நீ சொல்ற வேலைக்காரனுக்கு கொடுக்கிறது யாரும் எனக்கு கொடுக்கப்பான்னு கேட்கிற இல்லையா? அல்லேலூயா. பிள்ளைகளுக்குரிய பூர்த்தியான உணவு உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. என் தேவன் நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் இல்ல. ஒருவேளை நினைக்கிற, நான் இழந்து போயிட்டேன் சில நன்மைகளை, நான் கர்த்தரை தேடாம போனதுனால சில காரியங்களை விட்டுட்டேன், நீ அழுதுட்டு இருக்க. நான் சொல்றேன், திரும்பவும் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீ தேவ சமூகத்துக்குள்ளே வந்தால் உனக்காக ஒரு முன்னந்தொடை ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னாரு, இவன் தான் அந்த மனுஷன், போய் உட்கார சொல்லு. அல்லேலூயா. எங்க உட்கார சொன்னா தெரியுமா? மேடையில, சும்மா கீழே உட்கார வைக்கல. இன்னைக்கு மனுஷங்க தான் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நீ மாம்சம் உள்ள மனுஷனை பாருங்க, அவன் என்ன செய்வானா, இவர் லேட்டா தானே வந்தாரு, இவர்களும் கொடுக்க கூடாது. நல்லா புரிஞ்சு கொள்ள, ஒரு ஆவிக்குரிய வந்தா சரியா நிதானிப்பான், மாம்சக்குரியவன் நிதானிக்க முடியாது. ஆவிக்குரியவன் பார்த்தவன சொல்லிடுவான், இவன் சாதாரண. சாமுவேல் சொல்றான், இவன் தேடி வந்துட்டு இருக்கான். சாமுவேல் சொல்றான், நேற்றே கர்த்தருக்கு சொல்லி இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் உன்னை தேடி வருவான், அவன் இவன் தான். அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஒரு மாம்சத்துக்குரிய இடத்துல இருக்கிறது வேற, ஆவிக்குரிய இடத்துல இருக்கிறது வேற. மாம்சத்துக்குரிய ஒரு கண்ணோட்டத்தை நீங்க செயல்படுகிறது வேற, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல செயல்படுகிறது வேற. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமான் போய் அந்த இடத்துல நிக்கிறான், அவன் நைட்டு ஃபுல்லா தூங்காம கர்த்தரோடு இடைப்பட்டிருக்காரு. இவன் நினைக்கிறான்,
இப்படி நான் ஒரு மனுஷனுக்கு உயர்வை கொடுக்கும் போது கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே ஆமன் நினைக்க தெரியுமா, எனக்கு தான். ஆனா ராஜாட்ட சொன்னாரு ஆண்டவர், மொர்தெகாயை அழைத்து கொண்டு. இப்ப நீங்க என்ன சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு இடத்துக்கு போகும்போது தாழ்ந்த இடத்துல உட்காரியா, போய் இடத்தை பிடிக்கணும்னு நினைக்காத, முன்னாடி போய் பிடிக்கணும்னு நினைக்காத, இல்ல முன்னாடி போய் உட்காரன்னு நினைக்காத. ஒரு நாள் தேவன் உன்னை உயர்த்தி கொண்டு முன்னாடி கொண்டு வருவார். ஆனா அதே நேரத்துல ஹல்லேலூயா, அடைவேன் அதோனியா நினைச்சான், அடைவேன்னு ஐயா சோதர அப்சலோம் நினைச்சான். ஆனா எவ்வளவோ திட்டம் பண்ணாங்க, எவ்வளவோ காரியத்தை பண்ணாங்க. 50 ரதங்களை சம்பாதித்தான், 50 குதிரை வீரர்களை சம்பாதித்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தான். ஆனா அவர்களால் சிங்காசனத்தை தொட முடியவில்லை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஒருவர். ஹல்லேலூயா. நான் எனக்கு உயர்வு கொடுத்துருவாங்க, எனக்கு இதை செஞ்சிருவாங்க, அதனால இப்படி செய்வேன். நான் வந்து கர்த்தர் கொடுத்த இதுல உண்மையா இரு, அது மொர்தெகாயா இரு, யாராவது இரு, வாசல் படியில உட்கார்ந்துட்டு. ஆனா ஒரு நாள் வரும், தேவன் அழைச்சிட்டாருன்னா உன் உயர்வை தடுக்க யாரால முடியாது. நம்ம போய் உட்கார்ந்து சண்டை பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. திரும்பவும் பைக் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. அங்க சொன்னார் பாருங்க, ஐயா நீ மேல போய் உட்காரு, உனக்காக மேல ஆசனங்கள் இருக்கிறது. இவன் சொல்றான், நான் கோத்திரம் சாதாரண கோத்திரங்க, நான் சிறுமியான மனுஷன், அற்பமானவன். நீ உன்ன நினைச்சுக்கிறது தான் உன் பார்வையில தான் சிறியவன். அவங்கள மாதிரி எல்லாம் நான் படிச்சவன் இல்லை, அவங்கள மாதிரி எல்லாம் நான் கழுதையை தேடி வந்தவையா. என்னை வீட்டுல பயன்படுத்துகிற ஒரு காரியம் கழுதையை தேடி வந்தவையா. சில ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட சில காரியங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த கடைசியில் ஆண்டவர் அவன் பார்வையிலே சிறியவனாக இருந்த போதல்லவா அவனை அழைத்து கொண்டு வர ராஜாவாய் போச்சு. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவன் பார்வையிலே அவனை குறித்து ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. அவன் பார்வையிலே நான் தான் உயர்வேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. கழுதை கிடைச்சா போதுங்க, எனக்கு தேர்ந்ததை கொடுத்தா போதும், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தவன் தான். ஆனால் தேவன் பார்வையில சொன்னாரு, உன்னை அற்பமா நினைக்கிற, உன்னை எளிமையா நினைக்கிற மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ பார், ஹல்லேலூயா. அத்தனை பேர் அழைக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக, பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக, ஐயா உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அன்னைக்கு தெரியும் யார் உண்மையானவன், யார் உண்மை இல்லாதவன். ஹல்லேலூயா. யார் கர்த்தரை பின்பற்றினவன், யார் மனுஷனை பின்பற்றினவன். நான் சொல்றேன், அநேக இடங்கள் நான் பார்த்திருக்கேன். ஆவியானவர் திட்டவட்டமா சொல்லுவாரு, இவர்கள் உண்மை உள்ளவர். இதுதான் மனுஷனுடைய நடமை. மனுஷன் மாம்ச பிரகாரமாய் பார்க்கிறவன் ஐயா இப்படிதான் பார்ப்பான். அவனுடைய கண்கள் திறக்கப்படாத கண்கள், அவன் பார்க்கிறதெல்லாம் மாம்சத்தை. ஐயோ காரணம் இதுல வந்துட்டாங்க, அவங்க அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, ஒன்னும் 7 பேர் தான் வந்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்ல, வாட்ட சாட்டமா இருக்காரு. அவர் முகம் வளர்ச்சி பாருங்க. அவர் பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு எவ்வளவு தகுதியானது. போன தடவை சவுலை செலக்ட் பண்ணீங்க, அதே மாதிரி ஒருத்தர் வந்திருக்கான் பாருங்க, இனியா வந்திருக்கான் பாருங்க. சாமுவேல் சொல்றாரு, அவன் புறக்கணிக்கப்பட்டான். என்ன சொன்னாரு? மனுஷன் முகத்தில் பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்க. சவுல் சொன்னா யோனத்தான் தான் அடுத்த ராஜா. வேலைக்காரன் நாய்க்குடையா போய் சுத்துற, எவ்வளவு சொல்லி பார்த்தான். நீ நினைச்சதெல்லாம் கிடையாது. யோனத்தான் வர முடியாது, உன் குடும்பமே வர முடியாது. ஹல்லேலூயா. ஐயா சொல்ல இருக்கலாம், நீ ராஜாவா இருக்கலாம், 40 வருஷம் ஆளலாம். தேவன் இல்லாத ஆளுகை உன்னால ஒரு சத்துருவை கூட அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், நீ நினைக்காத, உனக்காக ஒரு இடம் தேவன் ஆயத்தப்படுத்திட்டாரு. நேத்தே சொல்லிட்டாரு என்கிட்ட, மேல போய் உட்காரு. நீ நினைக்கிற கடைசியில போய் ஏதோ ஒரு இடம் கிடைக்கும். அவங்கள சொல்ல சீக்கிரம் பாப்பா, பணி செலுத்துகிற நேரம். அவர் வந்து பணி
சொல்லுவாரு, பலிகளை தெரிந்து கொள்ள சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணி பலிகளை கலந்து கொண்டாங்க. ஆனா தேவன் என்ன சொல்லியிருந்தாரு தெரியுமா? உன்னை மேல உட்கார வைப்பேன், உன்னை மேல உட்கார வைப்பேன். ஹல்லேலூயா. நீ நினைக்கிற பிரகாரம் நீ கலந்து கொள்ள வரவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உன்னை நியமிக்கும்படி அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ உன்னை குறித்த நினைவுகள் அவ்வளவு பெரியவைகள். ஹல்லேலூயா. சீக்கிரம் போ தீராது. சொல்ற சாமுவேல் சொல்றாரு, உனக்காக முன்னத்தோட ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது, உனக்காக அது வைக்கப்பட்டு இருக்கிறது, எடுத்துக்கொண்டு கொடுங்க. நினைக்கிற லேட் ஆயிருச்சு ஐயா, எனக்குரிய ஆசீர்வாதம் போயிடும், எனக்குரிய பங்கு போயிடும் ஐயா, நான் இழந்து போக நீ நினைக்கிற. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா எத்தனை பேர் என் முந்தி வந்தாலும், எத்தனை 30 பேர் வந்து ஐயா சொன்னாங்க ப்ரூவ் பண்ணாலும், ஐயா உனக்குரிய பங்கு ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு தெரியும், தப்பாலாம் கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் ஐயா சொல்ல, ஐயோ மாத்தி பண்ணிட்டேன், மாத்தி ஆசீர்வதிச்சிட்டேன், அப்படியெல்லாம் மனுஷன மாதிரி பங்க மாத்தி கொடுத்து தேவன் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் தான் போய் சொல்லுவான், மனுஷன் தான் மனம் தருவான். ஆனால் என் தேவன் ஹல்லேலூயா உனக்குரியதை உனக்கு தான் கொடுப்பான். நல்லா நீ மறைவாய் இருக்கிறவனாய் இருந்தால், மறைந்திருக்கிறவனாய் இருந்தாலும் உன் உள்ளங்களை அறிந்த தேவன், நான் யார் உனக்கு எதிர்த்து நின்றாலும், யார் உன்னை தடை பண்ண நினைத்தாலும் ஹல்லேலூயா உனக்காக ஒரு உள்ளத்தொடையை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லாம சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த முன்னத்தொடையை கொண்டு வைக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுதாங்க ப்ராப்பர்ட்டிக்கல் அபிஷேகம். ஹல்லேலூயா சொல்றோம். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஐயா உன் உயர்வை யாரும் தடையும் பண்ண முடியாது. ஐயா தேவன் சொல்லாமல் உனக்கு யாரும் உயர்வும் கொடுக்க முடியாது. எவரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறாயா? இல்ல ஏதோ ஒரு ஆடுகளுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், வனாந்தரத்தில் இருக்கிறேன் சொல்றியா? அங்கெல்லாம் என்ன கர்த்தர் பாப்பாரா? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், இன்னும் ஒருத்தர் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஐயா பேரே சிலவங்க பாருங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மறைவாய் இருந்தால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. புரிந்து கொள். ஐயா சொல்றோம். இரண்டாவது காரியமாய் நான் சொல்கிறேன், உனக்குரிய பங்கை தேவன் கொடுத்து உன்னை கொண்டுதான் பெலிஸ்தரை நீங்களாக்கி தேவன் ரட்சிக்க போகிறார். உனக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா சோத்ரம், நீ அந்த திட்டத்துக்குள்ள கர்த்தர் ஐயா உனக்குரிய திட்டத்துக்குள்ள நிச்சயமா நீ போய்வ. அதற்காகத்தான் திரும்பி போயிடாதப்பா. பல சோர்வுகள் வரும், பல யுத்தங்கள் வரும், சத்துரு அப்படிதான் கொண்டு வருவான். உடனே மார்க்கு மாதிரி போய் எருசலேம்ல உட்கார்ந்துடாத. யுத்தத்தில்